என்னைக்காவது ஒரு நாள் அரசியல் அதிசயம் நடக்குமானால் அந்த கட்சிக்கு மீண்டும் அவங்க தான் தலைமை தாங்குவாங்க. சசிகலா அவங்கள. சசிகலா. எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்களே? நம்பிக்கை சொல்கிறதுன்னா அந்த தொண்டன் தவிக்கிறான், தத்தளிக்கிறான். எடப்பாடி எடுத்த அரசியல் நிலைப்பாட்டை ஒரு தொண்டன் கூட ஒத்துக்கிடலை. இவங்க வரமாட்டாங்களான்னு ஏங்குறான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு துரோகம் அவன் செய்ததுக்கு பிறகு அவர் துரோகம் செய்துட்டார்னு இதுவரைக்கும் அந்த அம்மா சொல்லலை. எனக்கு இப்படி ஒரு அநியாயமான ஒரு தண்டனையை எடப்பாடி தருவார்னு நான் எதிர்பார்க்கவில்லைன்னு கூட சொல்லலை. அப்போ அவங்களுக்கு நோக்கம் என்ன? அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும், அதிமுக மிகுந்த ஆளுமையோடு இயங்க வேண்டும், எந்த வகையில் அதற்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு இன்னும் அவங்க அமைதி காக்குறாங்க. அதனால் இந்த பொறுமைக்கு காலம் ஒரு நாள் ஒரு பொற்கிளியை தரும், அதை வரலாறு சொல்லும்.